டேய் என்ன உன் ஆக்டிங் மட்டும் தானா? நான் நல்லா நடிக்கலையா? நீயும் நல்லா தான் நடிச்ச. எது நல்லா நடிச்சனா? உசுர கொடுத்து நடிச்சிட்டு இருக்கேன்டா. அடேங்கப்பா. எனக்கு கண்டென்ட் வந்தா தானே நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்பதானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதுவும் உண்மைதான். உன் நடிப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க. சரி எவ்வளவு மார்க்? பாஸ் மார்க். எது பாஸ் மார்க்கா? 100 மார்க் போதுமா? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்போ அவளோட ஒவ்வொரு மூவும் நமக்கு தெரியும். அவளால நம்மள மீறி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்டா. எப்படி? எப்படின்னா இப்படி. விடுங்க சார். டேய் என்ன நமக்குள்ள என்னடா ரொம்ப கூச்சப்படுற? மாமா என்ன மாப்பிள்ள இது? என்ன நடக்குது இங்க? இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? என்னாச்சா? நான் உங்களை என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு வச்சது உண்மைதான். அதுக்காக இப்படியா? மாமா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. கரும கரும கருமம். அது என் வாயால எப்படி சொல்லுவேன்? இந்த பயலை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஐயோ முத்தமா? என்ன மாமா நான் போய் உனக்கு முத்தம் கொடுப்பனா? இப்பதான் நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதுக்குள்ள போய் சொல்றீங்களே மாப்ள? இல்ல 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 போய்லாம் சொல்லல. அவன் கண்ணுல தூசி விழுந்துருந்துச்சா, சோ அதனால அதை ஊதி விட்டேன் மாமா. அது ஸ்லிப் ஆகி மிஸ் ஆகி கிஸ் ஆயிடுச்சு. தூசி ஊதும் போது வாய் எப்படி மாப்ள கண்ணத்துல ஸ்லிப் ஆகும்? அதுவும் இல்லாம கையுமா ஸ்லிப் ஆச்சு. அது 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 ஒரு கிரிப்புக்காக இப்படி புடிச்ச மாமா. கைய. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ ஏன் கண்ணிலே காட்டணும்? இந்த அசிங்கத்தை நான் வெளியில சொன்னா என் பொண்ணதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. மாமா என்ன பேசுறீங்க? என்ன ஏன் மாமா கேவலப்படுத்துறீங்க நீங்க? இவன் என் தம்பி மாதிரி மாமா. டேய் சொல்றா, பாத்துட்டு நிக்கிற? ஆமா சார், இவரு என் அண்ணன் மாதிரி. எந்த ஊர்லடா அண்ணன் தம்பி இந்த மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க? மாமா இதெல்லாம் சிட்டில சகஜம் மாமா. என்ன கன்றாவியோ. டேய் நீ எதுக்குடா அடிக்கடி என் பொண்ணு ரூமுக்கு வந்துட்டு இருக்க? இவருதான் என்ன வர சொன்னாரு. என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. டேய் பொண்ணை பார்த்து அப்படியே அசந்து போனா எப்படி? அழகா காஃபி கொடுத்து கொடுக்குற, எடுத்துக்க. எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நானே ஸ்பெஷலா போட்டது. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிச்சு பார்த்து சொல்லுங்க சண்முகம். ஆசையா கேக்குறாளா இல்லையா? ஐயோ பார்த்து. சூடா இருக்கு. உதட்டுல சுற்ற போகுது. அடடடடடடடடடடா. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். நான் வேணா ஆத்தி கொடுக்கவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன அக்கறை, என்ன காதலு. சண்முகம் நீ கொடுத்து வச்சவன் பாத்துக்க. என்ன காதலு. பொண்ணுக்கு சமையல் சுத்தமா தெரியாது. சரியா சுடு தண்ணி கூட போட மாட்டா. ஆனா மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்காக நான் சமையல் கத்துக்கணும்னு சொல்லி இப்ப அவளுக்கு சமைக்க தெரியாத சாப்பாடு இல்லங்கிற அளவுக்கு சமையல்ல பின்றா. உங்களுக்காக
நான் என்ன வேணாலும் கத்துப்பேன். என்ன மாத்திக்க சொன்னாலும் மாத்திப்பேன். ஏன்னா நீங்க தான் என் உலகம். அப்படியே மனசுக்குள்ள பார்த்தா 1000 பட்டாம்பூச்சி படப்படுத்திருக்குமே. ஐயோ கரெக்டா சொல்றீங்க. ஆமா, இது கூட தெரியாதா என்ன? அப்பத்துல இருந்தே நான் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கையில ரோஸோட உங்க முன்னாடி வந்து காதல சொல்றதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா காதல சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் அப்பா அம்மாவோட நேர்ல வந்துட்டேன். சூப்பருங்க, கை கொடுங்க. உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கொடுங்க. சாரிங்க, என்னோட கைய அவருக்கு மட்டும்தான் தொட உரிமை இருக்கு. ஓ, வேற லெவல், வேற லெவல் போங்க. சூப்பர் பொண்ணுடா. சண்முகம், இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். ரொம்ப நல்ல குடும்பம், ஒரே பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. உன் மேல ரொம்ப உயிரா இருக்கா. டேய், நீ இல்லனா வாழ்க்கையில நினைக்கிற பொண்ணுடா. அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. உங்க முடிவு என்ன மாப்பிள? அவன் என்ன முடிவு பண்ண போறான்? அவனுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். என்னடா அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது ஏன் வாழ்க்கை, என்ன பேச விடுங்க. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? நீ தம்பி தம்பின்னு சொன்னா அவன் தம்பி ஆயிடுவானா? எப்படி கேட்டான் பாத்தியா? சார், நீங்க வேற புது கலவரத்தை கிரியேட் பண்ணாதீங்க சார். என்ன சண்முகம், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, நான் குண்டா இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. மாப்ள, உங்களுக்கு என்ன கமிட்மெண்டா இருந்தாலும் அதெல்லாம் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் மாப்ள. என்ன சார், மாப்பிளைய வேற பேசுறீங்களா? ஐயோ, அது மாதிரி எல்லாம் இல்ல மாப்பிள. மா, நான் யாரு என்னங்கிற விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. என்ன உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க சேர்ந்து வாழ்ந்து ஒரு பேரனோ பேத்தியோ? ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்களோ? தயவு செஞ்சு கிளம்புங்க. சண்முகம், என்னடா? மேடம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வசதிக்கு உங்க பொண்ணுக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பான். அவனை பாருங்க, என்ன விட்டுருங்க. அப்பா, பாத்து தண்ணி குடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். நான் இன்னொரு வாரிசை உருவாக்காம ஓய மாட்டேன். என்னது? இல்ல, என்ன தப்பா பார்க்காதமா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாரிச பார்க்கணும்னு சொல்றேன். அது சம்பந்தமா பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். சம்மந்தமா? என்ன சம்பந்தம்? டேய் சண்முகம், எதுவும் தப்பு தண்டா பண்ணிட்டியா? ஐயோ இல்லப்பா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத மறந்துட்டியா? சேச்சே, அவன் எந்த தப்புமே செய்யல. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் உங்களை கேட்காம வாழ்க்கையில எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கான். என் வளர்ப்பு அப்படி. உங்க வீட்டுல 2 பசங்களும் உங்களை மீறிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே. இங்க பாருங்க, பணம் இருந்தா மட்டும் பத்தாது. பசங்களை கட்டுக்கோப்பா வளர்க்கணும். அதுதான் நமக்கு கௌரவம். ஆமா, உங்க வைஃப் எங்க? அது ஐயோ, அதை மறந்துட்டோமே. அது வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்ல, போயிட்டா.
என்னை விட்டு என்ன ஒருத்தனோடு ஓடி போயிட்டா. அடப்பாவி. ஓ, கௌரவம் கௌரவம்னு சொன்னீங்களே, அது இதுதானா? அது அவ விருப்பம். அதுல நான் குறுக்க நிக்க விரும்பல. ஆனா என் பையனை நான் ரொம்ப ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஏமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த அப்பனை பார்க்கணும்னு உனக்கு தோணலையேமா? என்ன நீங்க உங்க பையனை வாமா போமான்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? நான் தான் போன் பண்றேன்னு சொன்னனே. அது வரைக்கும் எங்களால அங்க இருக்க முடியலமா. உட்காருங்க. நான் சண்முகத்தோட அப்பா கிட்ட பேசி பார்த்தேன். ஆமா, என்ன சொன்னாரு? அவரு பிடிவாதமா இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் யோசிக்க சொல்லிருக்கேன். பொண்ணு அதை விட பிடிவாதமா இருக்காமா. வீட்டுக்கு போன வேகத்துல ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிட்டா. ஐயோ, என்ன சொல்றீங்க? நல்ல வேலை ஃபேன் இருந்து கீழே விழுந்துருச்சு. இல்லனா என் பொண்ணு உசுரே போயிருக்கும். மேடி, என்னம்மா இதெல்லாம்? படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படியா ஒரு முடிவெடுப்ப? நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணதில்ல ஆன்ட்டி. இது என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிட்டேன். சண்முகம் என் லைஃப்ல இல்லங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. டேய் சண்முகம், பாவம்டா, உனக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. ரொம்ப பாவமா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா. ஏய், என்னடா பேசுற? அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். ஓ, உன்னை எப்படி என் கூட கம்பேர் பண்ற? லாஜிக்கே இல்லையே. லாஜிக் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த பாருமா, உன்னதான். உன் பேர் என்ன? மேடி. மேடியோ இல்ல மூடி இல்லாத ஜாடியோ, எந்த பேரை வேணா இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகாதுன்னு அதே பதில திரும்ப சொல்லாத சண்முகம். என் மனசு ரொம்ப வலிக்குது. என் மனசு தாண்டி வலிக்குது. ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஏதோ சண்டை போட்டதை பார்த்தாலாம் உடனே லவ் வந்துருச்சான். இதெல்லாம் ஒரு காரணமா? வேற ஏதாவது ஒரு நல்ல பையனா நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. என்ன விட்டுருமா. உங்களை விட ஒரு நல்ல பையனை இனி நான் பாப்பனான்னு தெரியல. ஐயோ, படுத்துறாளே. நீங்க சொன்னதுல ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். என்ன? நம்ம 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. தெரியாத ஒருத்திய எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரி, ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட, இடத்த காலி பண்ணு. அது முடியாது. என்ன? இங்க பாரு. என்ன இது? உனக்கு பிடிச்ச மருதாணி கடையில வாங்கினா கலப்படம் இருக்குன்னு சொல்லி நானே காடு காடா அலைஞ்சு இந்த மருதாணியை பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஐ, மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சஞ்சய். இவளுக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? அதுக்கு என்ன நீ? இங்க பாருங்க, நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் எடுத்துக்கங்க. அப்ப எனக்கு உனக்கு எதுக்கு நாங்க மருதாணி கொடுக்கணும்? இது ஏன் புருஷன் எனக்காக ஆசையா பறிச்சுட்டு வந்திருக்காரு. இருக்கட்டும், எனக்கும் மருதாணி ரொம்ப பிடிக்கும். நானும் ஷேர் பண்ணிக்கிறேனே. அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா நீ ஆள்கிட்ட சொல்லி பறிச்சுட்டு வர சொல்லு. நான்லாம் தரமாட்டேன். ஓகே. நான் என்ன தனியாளா? எனக்கு தான் ஆள் இருக்கே. யாரு? சண்முகம். இப்படி ஏதோ ஒரு பொசசிவ்ல உளறிட்டேன். சண்முகம், நில்லு நில்லு நில்லு. நீ எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுற? இவர்தான் மருதாணி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இதுலயே ஷேர் பண்ணிக்கலாம். வா. நீங்க தானே தர முடியாதுன்னு சொன்னீங்க.
அப்ப ஏதோ ஒரு மூட்ல இருந்த. சரி நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ வா. இல்ல பரவாயில்ல, நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல எந்த காட்டு மேட்டுக்கு போய் அவன் மருதாணிய பறிப்பான்? பாவம் இல்லையா? நீ என்னம்மா சண்முக பயலுக்காக ரொம்ப இறக்கப்படுற? அவன் எங்கேயாவது போய் மருதாணி பறிக்கட்டும். மாப்பிள்ள உனக்காக பறிச்சுட்டு வந்தத அவனுக்காக விட்டு கொடுக்க கூடாதுமா, அது ரொம்ப தப்பு. அப்படி சொல்றான். ஏய் போய் அந்த சண்முகம் பையன்கிட்ட சொல்லி மருதாணி பறிச்சுட்டு வர சொல்லு. என் மகன் என் மருமகளுக்கு கொண்டு வந்ததெல்லாம் உன் கூட எல்லாம் பங்கு போட முடியாது. மாமா விடுங்க மாமா. இதெல்லாம் விட முடியாதுமா. ஐயோ அப்பா விடுங்கப்பா, பாவம் தானே. ஹலோ, எனக்கு யாரும் ஒண்ணும் பாவம் பார்க்க தேவையில்ல. 7 மலை 7 கடல் தாண்டி போய் என் சண்முகம் எனக்காக மருதாணி பறிச்சிட்டு வருவாரு. சண்முகம், சண்முகம். ஷூ மடி 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 சொன்ன கேளு மடி. நான் தான் சொல்றேன்ல, புரியாதா உனக்கு? எதுக்கு இப்படி அதட்டுறீங்க? மருதாணியை பறிச்சுட்டு வந்தது ஏன் புருஷன், நானே உனக்கு தரேங்கிறேன். அப்புறம் ஏன் உனக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ண பாக்குற? உங்க அப்பா தான் என்ன திட்டுறாரு. அப்பா என்னம்மா? மேடியை திட்டினா அப்புறம் நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இல்லம்மா அது. பேசாம இருங்கப்பா. மேடி நீ வா. வான்னு சொல்றேன்ல. சரி நீ வா. இந்தா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ. இன்னைக்கு கப்பல் டே. இங்க பாரு, கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ என்ன தானே கூப்பிட்ட? நான் வந்துட்டேன்ல. நான் எந்த ரூம்ல இருந்து வந்தா உனக்கு என்ன? சரி கோச்சுக்காதீங்க. சீக்கிரம் வாங்க, எனக்கு மருதாணி அரைச்சு வச்சு விடுங்க. இந்த கெட்டப்ப கலையறதுக்குள்ள நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ கடவுளே. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து அரைங்க. டேய் சண்முகம், முதல்ல நீ அரைடா. போங்க பேபி போங்க. சண்முகம், ஆளை பார்த்தா ரொம்ப டீசென்டா இருக்க. சென்னையிலேயே வளர்ந்த பையன்னு சொல்ற, ஆனா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மருதாணி அரைக்கிறியடா. பொண்ணுங்களாலேயே இவ்வளவு நல்லா அரைக்க முடியுமான்னு தெரியலையே. அவருக்காக நான் பல விஷயங்களை கத்துக்கிட்ட மாதிரி அவர் எனக்காக இதெல்லாம் கத்துக்கிறாரு. அப்படிதானே பேபி? ஆமா ஆமா. டேய், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? எது? நான் உங்களுக்கு மருதாணி அரைக்க சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுறா. ஏண்டா, அந்த மருதாணிய கொண்டு வந்தது என் மாப்பிள்ள தான். அதுல உன் மேடி ஓசி வாங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவருக்கு மருதாணி அரைக்க சொல்லி கொடுத்தா நீ குறைஞ்சா போயிருவ. மாமா கலக்குறீங்க மாமா, சூப்பர். என்னடா பாக்குற? என் பையன் கைய புடிச்சு எப்படி மருதாணிய வச்சு அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுறா. அதான் அப்பாவே சொல்லிட்டாரு. டேய் தம்பி, சஞ்சய் பாவம்டா, சொல்லி கொடு. ஏங்க சொல்லிதான் கொடுங்களேன். அவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணிருக்காங்க, பதிலுக்கு நாமளும் பண்றது தானே முறை. அதான் ஆளே சொல்லிட்டால, சொல்லி தர மாட்டியா? உன் பங்குக்கு நீயும் ஆட்டம் போடுறல, உனக்கு இருக்குடா. சரி இரு, நான் வரேன். வித்யா, வித்யா, அம்மாடி
வித்யா வித்யா உள்ள என்னம்மா பண்ற? இவ்வளவு நேரம் என் பொண்ணு ரூம்குள்ள என்ன பண்றா? மடி வித்யா. அப்பா என்னம்மா நீ அந்த ரூம்ல இருந்து வர? அங்க சண்முகம் தானே இருப்பான். நீங்க என்ன தேடி தானே வந்தீங்க? ஆமா. நான் வந்துட்டேன்ல. ஆமா. அப்புறம் என்னப்பா? இல்லம்மா நீ அந்த ரூமுக்குள்ள எதுக்குப்பா இப்ப பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அது வந்துமா மருதாணி போட்டு வைக்கிறாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா சபையில நீதாமா ஜெயிக்கணும். விட்டு கொடுக்க கூடாதுமா. சரி வாங்க போலாம். போலாமா? சண்முகம், சண்முகம். ஏய் நீ எதுக்குமா ஏன் பொண்ணு ரூம்ல சண்முகத்தை கூப்பிடுற? சண்முகம் இந்த ரூம்ல இருந்து தான் வந்தாரு. அவன் இந்த ரூம்ல இருந்து வந்தானா? ஆமா. வித்யா என்னம்மா நடக்குதுங்க? அவன் இதுக்கு ஓ ரூமுக்கு போனா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் கீழே தானே இருந்தேன். இங்க பாரு மேடி, இது என் பொண்ணு ரூம். தெரியாம கூட அந்த பையன் இனிமே இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது. இங்க பாரு, உனக்கு அவன் வேணும்னா ஒழுங்கா அவனை கண்டிச்சு வை. இங்க பாருங்க. மடி, என்ன உனக்கு இப்படி செவந்திருக்கு? எங்க லவ் அந்த மாதிரி. எங்க காட்டு. இவ்வளவு சிவந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நீ ஏதாவது பெயிண்டிங் அடிச்சு வச்சிருந்தா? அப்படியெல்லாம் நான் ஒன்னும் என் காதல நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, என்னால நம்ப முடியல. சண்முகம், இது மருதாணி சகப்பு இல்ல, என் மனசுல இருக்க காதலோட பூரிப்பு. ஏய், எனக்கே பொறாமையா இருக்குடா. என்ன அடுத்து என்னம்மா? நம்ம அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாமா? என்ன போட்டி? டான்ஸ் தானே? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டி இருக்கே. அது என்ன? ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும். ஹாய். யார் அதிக ரவுண்ட் ஓடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஏங்கா? என்னடா ஏன் இந்த விஷ பரிச்சை? என்ன விஷ பரிச்சை? அவன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. இந்த ஜாடி சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த மேடியை தூக்கிட்டு ஓடணுமே, அதை நினைச்சுதான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மாமா விடுங்க மாப்ள, என்னால முடியல மாப்ள. மாமா இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. இல்ல மாப்ள, மருதாணி போட்டியில இவன் ஜெயிச்சிட்டான், ஆனா இந்த போட்டியில அவன் ஜெயிக்க முடியாத. மேடிய மட்டும் சண்முகம் தூக்குனான்னு வைங்க, அவன் குறுக்கெலும்பு முறிஞ்சிரும். மாப்ள, இந்த போட்டியில நீங்க தான் மாப்ள ஜெயிக்க போறீங்க. பாக்க தானே போறீங்க. என்னம்மா இவ்வளவு கான்பிடண்டா பேசுற? உன்னை தூக்கிடுவானா இந்த ஒல்லி குச்சி சண்முகம்? மனசுல காதல் இருந்தா பாறை கூட பஞ்சு மாதிரி தான் தெரியும். டேய் விஜய், நீ ஃபர்ஸ்ட் தூக்குடா. மேடி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க.
மொத்தம் 12 ரவுண்டரா. இப்ப அடுத்து சஞ்சய். தூக்குங்க மாப்பிள. வித்யா நீ வா. சஞ்சய் என்னாச்சு? இல்ல போதும் போதும். வித்யா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. பாவம், ஆட முடியலனா ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கால் ஏதோ அடிபட்டுச்சா? ஏய், என்ன நீ பெருசா ஆடிட்ட? ஆ? என் பொண்ணால ஆட முடியல நக்கல் பண்றியா? ம். என் பொண்ணு நல்லாதான் ஆடினா. அவதான் ஜெயிச்சிருக்கா. போட்டியில அந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ண முடியாது சார். எல்லாரும் ஆடினத இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. யாரு வின்னர்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஏய் மாணிக்கம் விடுற. நமக்கு சண்முகத்தை பிடிக்காம இருக்கலாம், ஆனா போட்டியில அவனும் இந்த பொண்ணும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் நல்லா ஆடினாங்க. அப்படி ஒத்துக்கோங்க. இத நான் உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லணுமே. பேபி நில்லு. எங்கடி போற? என் சண்முகத்தை பாக்க. என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? நான் என்ன மனுஷே இல்ல பொம்மையா? நினைச்ச உடனே மாத்துறது. இப்ப என்னாச்சு? நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம ரொம்ப பொங்குறீங்க? பின்ன பாவம், அவனே கால் வலின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்ல. இப்ப நீ அவனை தொந்தரவு பண்ண போறேன்னு சொல்ற? அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் மேடி, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரியா? இல்லங்க. ஏய், சொல்றத கேட்க மாட்டியா நீ? சரி, இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? என்னோட காதல வெளிப்படுத்த நான் தான் இப்படி பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. இது சும்மா சாம்பிள். இதெல்லாம் உன் மேலதானா? ஏன் பிடிக்கலையா? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல பேபி, இது வரைக்கும் வச்ச போட்டி எல்லாத்துலயும் நாம தான் ஜெயிச்சிருக்கோம். இதுல இருந்தே நம்ம லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிம்மதியா தூங்குங்க, நல்லா யோசிங்க, காலையில பேசிக்கலாம். உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில் வரணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். டார்லிங், குட் நைட். ஐ லவ் யூ. மார்னிங் பார்க்கலாம். அவசரப்பட்டு இவனை ரொம்ப கேவலமா பேசிட்டோமே.
பேசு. வேற ஏதாவது திட்ட வேண்டிய வார்த்தை பேலன்ஸ் இருந்தா அதையும் சேர்த்து திட்டு. அதையும் கேட்டுக்கு நான் இங்க இருக்கேன். இல்ல நீ அன்னைக்கு அப்படிதான். ஆமா, நான் ஒரு முட்டா பைய. நீ மனசு மாறிட்டேன்னு நினைச்சு முட்டாள்தனமா அதை பண்ண. அன்னைக்கே நீ தான் தெளிவா சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்? என்ன எனக்கு அறிவில்லையா என்ன? சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? என் மனசும் காதும் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நீ பேசுனதுல ஒரு சில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியல. என்ன பேச்சு, என்ன பேச்சு. அதான் சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஐயா, நீ என்கிட்ட பேசினால அதே மாதிரி அவகிட்ட பேசிருக்க வேண்டியதானே? நீ என்ன அவளை கல்யாணமா பண்ணிக்க போற? அப்படியே ரொம்ப தன்மையா பேசுற. ஏற்கனவே அவ சூசைட் அட்டன் பண்ணிருக்கா, மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துட்டானா? ஷபா, முடியல. இப்பவே கண்ண கட்டுது. பேபி, என்ன இது? என் இதயத்தை உங்க இதயத்தோட சேர்க்க போறேன். எடுத்துக்கோங்க பேபி. ஐயோ, என்னால முடியல. ஐயோ, என்னாச்சு பேபி? தலை வலிக்குதா? காய்ச்சல் அடிக்குதா? ஹாஸ்பிடல் போலாமா? ஐயோ சாமி. ஓ, கோவிலுக்கு போகணுமா? வாங்க போலாம், உடனே போயிட்டு வந்துடலாம். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? சரி, லஞ்சுக்கு என்ன மெனுன்னு சொன்னீங்கன்னா செஞ்சு வச்சிருவேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், ஹனி சிக்கனு, இறால் பெப்பர் மசாலா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் என் பேபி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஓ, ஏமா, உன் பேபிக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் நான் இப்ப சொன்னேன். இஷ்டம் தான் பண்ணு, இல்லனா வேணாம். இதெல்லாம் என் பேபிக்கு பிடிச்சதா? மேடம், வேதா மேடம் கிட்ட கூட சொல்லாம திடீர்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் அவங்க கிட்ட சொல்லாம கூட்டிட்டு வரக்கூடாதா? வேதா மேடம் உனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? உன்னை வேலைக்கு எடுத்ததே நான் தான், அத மறந்துடாத. சாச்சா, நான் அப்படி சொல்லல மேடம். அப்புறம் இல்ல, எங்க போறோம் என்ன விஷயம்னு எதுவுமே சொல்லலையே, அதான் கேட்டேன். எங்க போகணும்னு சொன்னாதான் நீ வருவியா? நான் தப்பா ஏதாவது கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். இல்ல, கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன் சண்முகம், உன் போக்கே சரியில்லை. நீ சஞ்சய் கிட்ட நம்ம சீக்ரெட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல? இல்ல மேடம். டேய், எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கதான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். மேடம், எப்படி இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு? இப்போ என்ன பண்றது? பயந்துட்டியா? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனாடா? சும்மா உன்கிட்ட விளையாண்டு. நேர்மையா இருக்கிற நான் ஏன் மேடம் பயப்படணும்? திடீர்னு நீங்க இப்படி பேசவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம இப்போ நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம். சீனியர்ஸ்னா? அதான் அந்த வேதா இருக்காங்கல்ல, அவங்களால பாதிக்கப்பட்ட முக்கியமான ஆளுங்களெல்லாம் மீட் பண்ண போறோம். எங்க? சகுந்தலா வீட்டுக்கு தான்.